வணக்கம். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வுக்குரிய தமிழுக்குரிய முக்கியமான வினாக்கள். துணைவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. மன்னும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. சிறுவினாவில் தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கு காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை. புளியங்கன்று ஆடமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகைகள் 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. நெடுவினாவில் நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? இயல் 2ல் குருவினாவில் கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வை எழுதுக. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? சிறுவினாவில் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. நெடுவினாவில் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. இயல் 3ல் குருவினா விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்பட்டதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது? கல்வியும் செல்வமும் உள்ள பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடி கோடிட்ட சொற்களை உண்மை தொகையாக மாற்றி எழுதுக. தண்ணீர்குடி, தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விவரித்து எழுதுக. சிறுவினாவில் இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. நெடுவினா சங்ககால தமிழர்கள் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக. அன்னமையா என்ற பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபுலபுரத்து மக்கள் கதை கொண்டு விவரிக்க. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. இயல் 4ல் கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுதுணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல் இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வினான் யார்? காதல் மிகு கேண்மையினான் யார்? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. சிறுவினாவில் மன்னர் இடைக்காடனா என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. பல்துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? நெடுவினாவில் இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக. நீங்கள் என்ன செய்யுங்க, மனப்பாட பகுதி ஃபுல்லாக நல்லா படிங்க. புக் பேக் கொஸ்டின் 1 வேர்டு தரவாக பண்ணிக்கோங்க. இது நான் கொடுத்துருக்க கொஸ்டின் நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.